பணி நிரந்தரம் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை, திருவாரூர், தருமபுரி, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆட்சியர் அலுவலகங்களுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பணி நிரந்தரம் என்ற தேர்தல் வாக்குறுதியை ஆட்சிக்கு வந்ததும் திமுக அரசு மறந்துவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. குறைந்தபட்ச ஊதியத்தில் பணியாற்றும் தங்களுக்கு திமுக அரசு இதுவரை ஊதியத்தை உயர்த்தவில்லை எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தனர். ஒரு துறையில் 1/3 பகுதி மரணம் எய்திருக்கிறது என்று சொன்னால் அது டாஸ்மாக் நிர்வாகத்தில் இருக்கின்ற டாஸ்மாக் ஊழியர்கள் மட்டுமே. நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம், பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். எங்களுக்கு தேவையானது பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், பணியாளர்களுக்கு நிலையானைகள், அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளம்,